ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். நாங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன விஷயத்த ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லி தர போறோம்னு சொன்னா, எங்கட தமிழ் பாட பரீட்சையில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு பகுதி தான் புள்ளகள் இந்த கட்டுரை. நான் ரெக்கார்டிங் போடுறேன். ரக்ஷனா ரைட் போடுறேன். சரியா சேர்த்து போடுறேன். போன செமினார் ரெக்கார்டிங் நான் போடையில அது சேர்த்து போடுறேன். சரியா நான் கிளாஸ் முடிஞ்சதோட போடுறேன். நான் ரெக்கார்ட் லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு போட்டு விடுறேன். சரி, ஓகே. அப்ப இந்த ஒரு கட்டுரை ஒன்று எப்படி எழுதுறது, ஒரு கட்டுரை ஒன்று எப்படி எழுதுறது சரியான முறையில அதாவது முழுப்புள்ளி 25க்கு 25 முழுப்புள்ளி எப்படி எடுக்கிறது, இந்த விஷயத்த நாங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கட்டுரை எழுதுறதுக்கான முறைகள், சில முறைகள் காணப்படுது. சில முறைகள் காணப்படுது ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு. அதுவும் சிறந்த முறையில ஒரு கட்டுரை எழுதுறேன்னு சொன்ன புலகள், அதற்கு நாங்க சில நுட்பங்களை பயன்படுத்த வேண்டி உள்ளது. ஓகே. அப்ப அந்த நுட்பங்கள்ல பயன்படுத்தி நாங்க கட்டுரைய சரியான ஒழுங்கமைப்புல நல்ல விடயங்களை கொடுத்தெழுதினாத்தான் என்ன அந்த கட்டுரை ஒரு சிறந்த கட்டுரையாக காணப்படும். முழுப்புள்ளிகள் பெறப்படக்கூடிய ஒரு கட்டுரையாக காணப்படும். நாங்க நிறைய விஷயத்துக்கு டைம் ஒதுக்குறோம். காலங்கள் கேள்விக்காக வேண்டி நிறைய டைம் ஒதுக்குறோம். இலக்கணத்துக்காக வேண்டி டைம் ஒதுக்குறோம். ஆனா 25 புள்ளிகள் பெறக்கூடிய இந்த கட்டுரைக்காக வேண்டிய ஒரு டைம் ஒதுக்காட்டி அது தவறா இல்லையா புள்ளல்? தவறு. அதனால இன்றைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இதே தலைப்புல நீங்க ஒரு கட்டுரை ஒன்று எழுதி பாருங்க. சரியா டைம் எவ்வளவு வைக்கணும்? 40 நிமிஷத்துக்குள்ள எழுதுங்க. நான் டைம் ஷெட்யூல் சொல்லி இருக்கிறேன். நான் திருப்பி சொல்லுவேன். பார்ட் 2க்கு எப்படி டைம் ஷெட்யூல் உண்டு. கட்டுரை எப்ப எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன், கடைசியில எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன். ரைட், அதை நான் திருப்பி செமினார்ல சொல்லுவேன். ரைட், அப்ப கடைசியில எழுதணும். கடைசி ஒரு 40 நிமிஷத்தை எதுக்கு ஒதுக்கலாம்? இந்த கட்டுரைக்கு ஒதுக்கக்கூடிய முறையில உங்களுக்கு எப்படி டைம் ஷெட்யூல் பண்ணணும்ன்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். ரைட், அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல செமினார்ல உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல இங்க பாருங்க, ஒரு சமூக வலைத்தளங்களோட பாவனைகளும் பயன்பாடுகள், அதாவது சமூக வலைத்தளங்கள் இப்ப காலகட்டத்துல, இன்றைய காலகட்டத்துல எமது உலகத்துல அதிகமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல எவ்வித மாற்று கருத்துக்களும் இல்லை. ரைட். அந்த சமூக வலைத்தளங்களோட அவலங்கள், அதாவது நிறைய விஷயத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் அன்றாடம் மனிதனோட தாக்கத்தை செலுத்தி வருது. அதனால இவ்வாறான தலைப்புகளைத்தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தலைப்பு தெரிவு செய்யும் போது அந்த தலைப்பு தரப்படக்கூடிய தலைப்புல பொதுவான தலைப்புகள் எங்களால எழுதக்கூடிய அளவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய தலைப்புகளை நாங்க முதலாவது என்ன செய்யணும்? தெரிவு செய்ய வேண்டும். ரைட், பாருங்க. இப்ப சமூக வலைத்தளங்களோட பாவனை பயன்பாடுன்னு சொன்னா அது எல்லாராலையும் எழுதலாம். அப்படி எல்லாராலையும் எழுதக்கூடிய அளவிற்கான ஒரு தலைப்பை தான் புள்ளகள் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிவு செய்யணும். கஷ்டமான தலைப்புகளை தெரிவு செஞ்சுட்டு தடுமாறாதீங்க. ரைட், எந்த அளவுக்கு லேசான ஒரு தலைப்பை நீங்க கையாளணும். சரிதானே? ஓகே. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த கட்டுரைய எப்படி நாங்க சிறந்த ஒரு கட்டுரையாக எழுதுறது? உங்களுக்கு தெரியும், எத்தனை சொல்லுக்கு புள்ளகள் நாங்க ஒரு கட்டுரை எழுதணும்? சொல்லுங்க, எத்தனை சொல்லுக்கு நாங்க எழுதணும்? ஏ லெவல் கட்டுரை ஒன்று எத்தனை சொல்லுக்கு எழுதணும்? 300 தொடக்கம் 350. 300 தொடக்கம் 350 சொற்களுக்குள்ள நாங்க எழுதணும். ரைட், அப்படி எழுதணும்னு சொன்னா புள்ளகள், ரைட், அப்படி எழுதணும்னு சொன்னா நாங்க எப்படி அந்த கையாள்றது, என்ன முறையை கையாளுறது? உங்களுக்கு தெரியும், ஓ லெவல்லையும் நாங்க கட்டுரை எழுதினோம். ஓ லெவல் கட்டுரையும் ஏ லெவல் கட்டுரையும் உண்டா? இல்ல புள்ளகள். ஏ லெவல் வந்து அட்வான்ஸ் லெவல் தானே. அப்ப கட்டுரை வந்து இந்த சின்ன
அதாவது சிறிய பிள்ளைகள் எழுதக்கூடிய அந்த கட்டுரை மாதிரி எங்களுக்கு எழுத இயலாது. சரி, கொஞ்சம் என்ன செய்யணும், நாங்க அட்வான்ஸா எழுதணும், நிறைய உதாரணங்கள் கொடுக்கணும், தெரிஞ்ச விஷயங்களை கொடுக்கணும், அழகான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தணும். சரியா, நிறைய புதிய புதிய விடயங்கள், வேற நாட்டில நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த பகுதிகள் எல்லாம் கொடுக்கணும். 2.5 பக்கம் மாதிரி வரும். சரியா, 2.5 பக்கம் வரும். சரி, 300 தொடக்கம் 350 எழுதும் போது 2.5 பக்கம் மாதிரி வரும். சரி, அத எப்படி எழுதுறது, அமைப்பு ஒன்று இருக்குதா இல்லையா, கட்டுரைக்கு அமைப்பு இருக்குது. கட்டாயமா தலைப்பு போடுறது மிக முக்கியம். தலைப்பு போடணும். சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், தலைப்பு போடணும். இதான் கட்டுரையில தலைப்புன்னு சொல்லி நாங்க தலைப்பு போடுறோம். சரி, உதாரணமாக இந்த தலைப்பே எடுப்போம், சமூக வலைத்தளங்கள், அதனுடைய பாவனையும் பயன்பாடு பணிகள் என்ற தலைப்பை எடுப்போம். சரி, இந்த தலைப்புல ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகம் கொடுக்க வேணும். அறிமுகம் கொடுக்கணும். அறிமுகம் கொடுத்தா பிள்ளைகள் பாருங்க, அறிமுகத்துக்கு கட்டாயமா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகம் இருக்கணும். அதான் ஒரு கட்டுரையில அமைப்புன்னு சொல்றது. அமைப்பு பார்ப்பாங்க, கட்டாயமா அமைப்பு பார்ப்பாங்க. அமைப்புக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது பிள்ளைகள். கட்டுரையிட அமைப்புக்கு மார்க்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. ரைட், ரெண்டா, அதாவது அந்த 25, அதாவது மொத்த புள்ளிகளும் அப்படித்தான் பிரியுது. சரி, அப்ப அந்த அறிமுகத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு அறிமுகத்தை கொடுப்போம். அதுக்கு பிறகு இந்த சமூக வலைத்தளங்களினுடைய வளர்ச்சி, பாவனை, பயன்பாடு, சரியா, பணிகள், அதுக்கு பிறகு கட்டாயமா இந்த சவால்களும் அதற்கான முடிவு, கடைசியில முடிவை கொடுத்துட்டோம்னு சொன்னா ஓகே, அழகா உங்களுக்கு எழுதலாம் இந்த சமூக வலைத்தளங்கள் பத்தி. அப்ப அறிமுகத்துல பிள்ளைகள் எத்தனை வரிக்கு எழுதணும், என்ன மாதிரி எழுதுறது, எத்தனை சொற்கள் ஒரு வரியில பிள்ளைகள் பாருங்க. ஒரு வரியில 5 சொற்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு வரியில 5 சொற்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, இப்படி ஒரு தாள் ஒன்றுல நீங்க எந்த இடத்துல இருந்து பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாம ஒரு சிறிய பகுதி இடைவெளியை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்காம ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஆரம்பிங்க. சரியா, தலைப்பு போட்டாச்சு, போட்டதுக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி விட்டு ஆரம்பிங்க. அப்பதான் அந்த அமைப்பு ஒழுங்கா வரும். சரியா, அப்ப சிறிய இடைவெளி விட்டு ஆரம்பிச்சு இப்படி நாங்க எழுத தொடங்குவோம். சரியா, எழுத தொடங்குவோம், இப்படி வரி எழுத தொடங்குவோம். சரி, ஒரு வரியில 5 சொற்கள் இருக்கக்கூடிய மாதிரி எழுதுங்க. ஒரு வரியில 5 சொற்கள் இருக்கக்கூடிய மாதிரி எழுதுங்க. ரைட், பந்தியா உடைச்சுதான் எழுதணும். நாங்க பந்தியா உடைச்சுதான் எழுதணும். சரி, அப்ப 5 சொற்கள் இருக்கிற மாதிரி எத்தனை வரி எழுதுவோம், 6 அல்லது 7 வரி எழுதலாம். ஒரு பந்தில 6 அல்லது 7 வரி எழுதலாம். சரி, 6 எழுதினா, சரியா, 6 எழுதினா 6 5 எத்தனை புள்ளைகள், 30. அப்போ ஒரு பந்தில 30 சொற்கள் அல்லது 35 சொற்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட், 30 35க்குள்ள வந்தா பிரச்சனை இல்லை. ரைட், 6 வரி எழுதலாம், இல்லாட்டி 7 வரி எழுதலாம் ஒரு பந்தி. சரி, அறிமுகத்துக்கு ஒரு பந்தின்னு வைப்போமே, அந்த அறிமுக பந்தில எழுதலாம். சரி, அப்ப இந்த அறிமுகத்துல எதை பத்தி எழுதுறது, என்றால் என்னென்ன விஷயத்தை கொடுக்கணும், அறிமுகத்துல எதை கொடுக்கணும், என்றால் என்ன இந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், கட்டாயமா கொடுக்கணும். சரி, உதாரணத்துக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன, அது எது, உதாரணம் என்ன, அந்த விஷயத்தை கட்டாயமா கொடுக்கணும். அதை நாங்க முதலாவது கட்டுரை எழுதும் போது கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் வர்ணனைகளை அதிகப்படுத்தி அழகாக கொடுக்கணும். வாசிக்கிற அந்த சேருக்கு, திருத்துற அந்த சேருக்கு பார்த்ததோடு, கட்டுரை பார்த்ததோடு ஒரு அழகுண்டு, உள்ளுக்குள்ள ஒரு கவர்ச்சி ஒன்று வரணும். நாங்க எழுதியிருக்கிறது ஒரு குவாலிட்டியான ஒரு கட்டுரை இந்த மாதிரிக்கு அவங்க வாசிக்கும் போது அழகா விளங்கக்கூடிய அளவுக்கு. இங்கிலீஷ் போடக்கூடாது பிள்ளைகள், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணாதீங்க. ரைட், இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்றது பொருத்தம் இல்லை. தமிழ் தானே, தமிழ் பேப்பர்ல இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்றது பொருத்தம் இல்லை. எந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகள், அதாவது தமிழ் சொற்களை தான் நாங்க பயன்படுத்தணும். இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ரைட், இது உதாரணங்கள்ல போட்டு இருந்ததுக்கு இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க பிள்ளைகள். சரி, தமிழால போடுங்க, புலனம். சரியா, புலனம், முகப்புத்தகம் அப்படின்னு வாட்ஸ்அப், பேஸ்புக்கு அப்படி சொல்லலாம் தானே. அவ்வாறான விஷயங்களை கொடுங்க, இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ் பேப்பர்ல இங்கிலீஷ் வேர்ட்
நாங்க யூஸ் பண்றது அது பொருத்தம் இல்லை. ரைட், ஓகே ஓகே. அடுத்து வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் என்றால் என்னன்றத அறிமுகத்துல நாங்க இப்ப கொடுக்கணும். சமூக வலைத்தளங்கள்னா என்ன? சமூக வலைத்தளங்கள்னா என்ன? எப்படி என்ன அறிமுகம் எப்படி நாங்க அதுக்கு கொடுக்கலாம்? அதுக்கு எங்கே சரி நாங்க படிச்சிருக்கணுமா புள்ளைகள்? இல்ல நோமலா நாங்க கொடுக்கலாம். சொல்லுங்க ஒரு ஆள் சமூக வலைத்தளங்கள்னா என்ன? எப்படி சும்மா நோமலா சொல்லலாம்? சொல்லலாம். யார் சரி ஒரு ஆள்? ஓகே. அப்ப நானே சொல்றேன். பாருங்க, நானே சொல்றேன். என்னன்னு சொன்னா புள்ளைகள், சமூக வலைத்தளங்கள் என்றால் என்னன்ற ஒரு விஷயத்த நான் குடுக்கணும் தானே! அப்ப சமூக வலைத்தளங்கள்ன்னு சொல்றது, அ எமது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் கூடிய மின்னல் வேகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில, எமது அன்றாட சமூக தொடர்புகளை பின்னி பிணைத்து காணப்படக்கூடிய ஒரு ஊடகம் தான் இந்த சமூக வலைத்தளங்கள். ரைட். சும்மா நார்மலா எழுதுறது. நாங்க இதுதான் வரைவிலக்கணம் என்று அவன் தந்திருப்பானா? இது இல்லாட்டி பிழ போடுங்க. அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? நார்மலா சமூக வலைத்தளம்னா இதுதான். சமூக விடயங்கள், சமூக உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் ஒரே ஒரு இடத்துல, அதாவது பல ஊடகங்களின் மூலம் எங்களுக்கு அறிய தருவதுதான் இந்த சமூக வலைத்தளங்கள். ரைட். உதாரணமாக இந்த முகப்புத்தகங்கள், புலனம் இவ்வாறான விஷயத்த குடுக்கலாம். சரி, அப்ப நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல நாங்க ஒரு கவர்ச்சியான ஒரு அறிமுகத்த குடுக்கணும்னு சொன்னேன். அதாவது தொழில்நுட்ப தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டிருக்கும் இவ்வுலகத்தில் உலகம் ஒரு சிறிய கிராமமாக மாறியுள்ளது. அதாவது இன்று பார்க்கும் நபர்களிடமெல்லாம் பார்க்கும் நபர்களிடமெல்லாம் தமது உள்ளங்கையினுள் உலகத்தை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு சமூக வலைத்தளங்கள் இவ்வுலகில் மிக விரைவாகவே பரவி காணப்பட்டுள்ளன. அப்படி அந்த ஆரம்ப பகுதி என்ன செய்யணும்? இழுக்க, அதாவது கவர்ந்து கவரக்கூடிய அளவுக்கு அழகா நாங்க அதுக்கு பொருத்தமான சொற்கள போட்டு நாங்க என்ன செய்யணும்? அழகா நாங்க குடுக்கணும். இப்படியும் சொல்லலாம். இணையத்தின் மூலம் உலகில உள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கும், தகவல்கள், எண்ணங்கள், புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பகிர்வதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு மென்பொருள் தளமாகும் அப்படின்றும் எங்களை சொல்லலாம். ரைட். அது எங்களுக்கு அழகா நாங்க ஒவ்வொரு விதத்துல நாங்க எழுதலாம். அது பிரச்சனை இல்ல. சரி, இதான் வரையறை அப்படின்ட்டு ஒரு இதைத்தான் குடுக்கணும்ன்ட்டு ஒரு கட்டாயம் உண்டு இல்ல. சரியா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம்? சமூக வலைத்தளங்கள்னா இதான் அப்படின்னு நாங்க அழகான ஒரு வர்ணிப்புல நாங்க குடுத்துட்டோம்னு சொன்னா ஓகே. எதிர்பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி. அப்ப இதுல உதாரணங்கள் எல்லாம் குடுக்கணும். வேண்ட அளவுக்கு உதாரணம் குடுக்கணும் புள்ளைகள். உதாரணம் எல்லாம் குடுத்து முதல் பந்தி ஓகே. அடுத்து வளர்ச்சிய குடுக்க போறோம். சரி, சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள் முன்னைய ஆண்டுகளை விட தற்பொழுது உள்ள ஆண்டுகளில் இந்த சமூக வலைத்தளங்கள் தீவிரமாக தீவிரமாகவே வளர்ச்சி அடைந்து வருகின்றது. இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? அதுக்கும் ஒரு அழகான ஒரு வார்த்தைய ஒரு சொல்லொண்ட பயன்படுத்தி சொல்லலாம். அதாவது ராட்சச வேகத்தில், எப்படி ராட்சச வேகத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் மேலோங்கி வருகின்றன. அப்படி அந்த அழகான வேர்ட்ஸ்களை போட்டு சொற்களை போட்டு நாங்க என்ன செய்யணும்? அதை அழகுபடுத்தணும் புள்ள. ராட்சச வேகத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் முன்னேறி வருகின்றன. ரைட். அப்படி எங்களுக்கு சொல்லலாம். சரி, அது மட்டுமல்லாமல் தற்பொழுதே தற்போது காணப்படக்கூடிய எமது உலகத்துல இந்த 5G, உங்களுக்கு தெரியும் 5G என்று சொல்லக்கூடிய இந்த வேகமான வலையமைப்பு, சரியா? வேகமான வலையமைப்பு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் காரணமாக சமூக வலைத்தளங்கள் இன்னும் விரைவாகவே
கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் என்பவற்றுக்கு வித்தியாசம் இல்லாமல் கிராமங்கள் மட்டுமில் நகரங்கள் மட்டுமில்ல கிராமங்களிலும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களோட பரவல் அதிகரித்துள்ளது. வளர்ச்சியை பத்தி சொல்வோம். சரியா? எங்க நகரத்துல மட்டுமில்ல கிராமங்கள்லயும் இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படக்கூடிய எல்லா இடங்கள்லையும் எல்லா நபர்கள்ட்டையும் சமூக வலைத்தளங்கள் காணப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் இல்லாத ஒரு நபராக இருந்தால் அவர் ஒரு கிணத்து தவளை போல எண்ணக்கூடிய அளவிற்கு உலகம் மாறியுள்ளது. அப்படி அழகான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஒருத்தர் சமூக வலைத்தளங்கள் வாட்ஸ்அப் இல்ல பேஸ்புக் இல்ல அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் இல்லைன்னு சொன்னா அவர் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற ஒரு லெவல் தானே. அப்படித்தான் இப்ப உலகம் கணக்கெடுக்குது, அப்படித்தான் உலகம் நினைக்குது. அப்ப நாங்களும் அந்த விஷயத்த சொல்லணும். அப்ப கிணத்து தவளை போல இவ்வாறான ஒரு சமூக வலைத்தளங்களுடன் தொடர்பில்லாத ஒருவராக காணப்பட்டால் அவர் கிணத்து தவளை போல எண்ணக்கூடிய அளவிற்கு உலகம் சமூக வலைத்தளங்களின் கையில் ஊடுருவி காணப்படுகிறது. சரி, ஊடுருவி காணப்படுகிறது. அதே போல இதோட பாவனைகள் பயன்பாடுகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்ப நாங்க எல்லாத்தையும் இதோட தலைப்படிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்யணும்? எழுதணும். தலைப்படிப்படையாக கொண்டு நாங்க எழுதணும். மத்த போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா கட்டுரை ஒன்று எழுதும் முன்னுக்கு நான் சொன்னேன் ஒரு கட்டுரைக்கு ஒரு 40 நிமிஷம் ஒதுக்கலாம்ட்டு. உங்களுக்கு டைம் ஷெட்யூல்ல பத்தி நான் சொல்லி தந்திருக்கிறேன். எந்த கேள்விக்கு எத்தனை நிமிஷம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தந்திருக்கிறேன். அது திருப்பி நான் செமினார்லையும் நான் இப்ப எங்க செமினார் மார்னிங்ல போகுது அதையும் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லி தருவேன். அதோட பிள்ளைகள் இந்த கட்டுரை கடைசியில எழுதுங்கன்னு நான் சொன்னேன். கட்டுரை எழுத முன்னுக்கு ஒரு சட்டகம் ஒன்று அமைச்சு கொள்ளணும். கட்டுரை எழுத முன்னுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனாலும் பரவாயில்ல அந்த சட்டகத்துக்கு. அந்த சட்டகத்தை அடிச்சிட்டோம், அதாவது சட்டகத்தை ஒழுங்கு பண்ணிட்டோம்னு சொன்னா அதை பார்த்து பார்த்து கட்டுரைய ஃபாஸ்டா எழுதிடலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போனாலும் பிரச்சனை உண்டு இல்லை. ரைட்? அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த சட்டகத்துல இந்த விஷயத்தை எல்லாம் இப்படி சும்மா ஷோட்டா எழுதி கொள்ளணும். சரியா? வளர்ச்சி இதுக்கு பிறகு நான் அறிமுகத்தை ஃபர்ஸ்டே கொடுப்பேன், அப்புறம் வளர்ச்சியை கொடுப்பேன், பாவனையை கொடுப்பேன், பாவனையில இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுப்பேன் சொல்லி சும்மா ஷோட்டா என்ன செய்யணும்? ஷோட்டா பெருசா இல்ல, சரி, சிம்பிளா நோட் பண்ணிக்கொள்ளணுமா? சிம்பிளா நோட் பண்ணிக்கொள்ளணும். ரைட்? அப்படி நோட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை பார்த்து பார்த்து ஃபாஸ்டா எங்களுக்கு என்ன செய்யலாம்? அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ஃபாஸ்டா இந்த கட்டுரையை எழுதலாம். நீங்க எவ்வித பிளானும் இல்லாம எடுப்புக்கே தாள்ல எழுத போறீங்கன்னு சொன்னா எழுத போறீங்கன்னு சொன்னா உங்களோட கட்டுரை ஒரு சிறந்த கட்டுரையா அமையாது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிருவீங்க. சரி, ஆரம்ப பகுதிய கடைசியில போடுவீங்க, கடைசி பகுதியை ஆரம்பத்துல போடுவீங்க. ஏன்னா ஒழுங்கில்ல தானே. நீங்க பிளான் பண்ணிக்கொள்ளணும். அப்ப ஒரு சின்ன டைம் அந்த சட்டகம் மாதிரி இப்படி ஒரு சின்ன விஷயத்த எழுதுகிறதுக்கு என்ன செய்யணும்? ஃபாஸ்டா இதை எழுதணும். இதெல்லாம் அழகா எழுத தேவையில்லை. சும்மா நார்மலா என்ன செய்யணும்? ஃபாஸ்டா எழுதக்கூடிய அளவுக்கு நீங்க காணப்படணும். ரைட்? அந்த விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயமா இந்த கட்டுரை எழுதுற முறை பிள்ளைகள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படித்தானே? கட்டுரை எழுதுற விஷயம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதை நாங்க கவனத்துல எடுத்து நாங்க செஞ்சு கொள்ளணும். ஏன்னா அதுல எங்களுக்கு அதிகமான புள்ளிகள் பெறக்கூடிய ஒரு பகுதி. நிறைய பேருக்கு இதுல குறையறதாலேயே A லெவல்ல B வாரத்துக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்படித்தானே? ஒழுங்கான முறையில கட்டுரையை எழுதி கொள்ளணும். சரி, ஓகே. அப்ப இதோட வளர்ச்சியை பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம். வளர்ச்சியை பத்தி நாங்க சொன்னோம். அடுத்ததாக நாங்க எதை பத்தி நாங்க பார்க்கணும்? இந்த பாவனை பத்தி பார்க்கணும். சரி, பாவனையில உங்களுக்கு தெரியும் சமூக வலைத்தளங்களோட பாவனை என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்க பாவிக்கிறோம். சமூக வலைத்தளங்களை என்னென்ன விஷயங்களுக்கு நாங்க பாவிக்கிறோம், அதுதான் பாவனை. உங்களுக்கு தெரியும் தினசரி வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய விதங்கள். நாங்க தினசரி வாழ்வுல அன்றாடம் ஒருவர் எழுந்தது முதல் அதாவது தூக்கத்திலிருந்து ஒருவர் எழுந்தது முதல், அதிகாலை எழுந்தது முதலில் பல்லு விளக்க செல்கிறாரோ இல்லையோ அவர் என்ன செய்வாரு? முதலாவது எடுத்து அவர் கைத்தொலைபேசி, அதாவது ஸ்மார்ட் தொலைபேசி எடுத்து அவர் சமூக வலைத்தளங்களை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணுவாரு. அப்படித்தானே? நீங்களும் அப்படித்தான். ரைட்? எல்லாரும் பொதுவா இப்ப அப்படித்தான் பழகிட்டாங்க. அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் என்ன செஞ்சிருக்குது?
ஒரு விரைவான ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்குது. அப்ப தினசரி வாழ்வுல அன்றாடம் நாங்கள் காலை அதிகாலை தொடக்கம் நாங்கள் தூக்கத்திலிருந்து எழும்பியது முதல் மறுபடியும் தூக்கத்திற்கு செல்லும் வரை எமது வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்க இதோட தான் தொடர்பாக காணப்படுறோம். சரி, இதோட தான் தொடர்பாக காணப்படுறோம். அப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுவோம். 3வது பந்தியில இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுவோம். மத்தது பிள்ளைகள் இப்படி ஒரு பந்தியில இந்த இடத்துல உட்டண்டு வைங்களே, இந்த இடத்துல உட்டண்டு வைங்க. சரி, இந்த இடத்துல முடிஞ்சிட்டது. முதலாவது பந்தி இந்த இடத்துல தொடங்கி இந்த இடத்துல முடிஞ்சிட்டுன்னு சொன்னா, நான் அடுத்த பந்திய ஒரு வரி உட்டு எழுதேலுமா? ஒரு வரி உட்டு எழுதேலுமா? ஒரு வரி உடையலுமா? கட்டுரைக்கு இடையில ஒவ்வொரு பந்திகளுக்கு இடையில ஒரு வரி உடையலுமா புள்ள? இல்ல இல்ல. வெரி குட். அப்ப உடக்கூடாது. நான் இது அடிக்கடி சொல்ற விஷயம்தான். அப்ப வரி உடக்கூடாது. அடுத்த வரியிலேயே இங்க முடிச்சா அடுத்த வரியிலேயே எங்க தொடங்குனோமோ அதுக்கு நேரா அதுக்கு நேரா என்ன செய்யணும்? அடுத்த வரியில நாங்க தொடங்கி இப்படி எழுத வேண்டியதுதான். சரி, அதுதான் ஒழுங்கான அழகான ஒரு கட்டுரை அமைப்பாக காணப்படும். சரி, அப்படியே எங்களுக்கு நாங்க இப்படி 2வது பந்தியையும் நாங்க தொடர்ந்து எழுதி இந்த இடத்துல முடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்த பந்திய நாங்க அடுத்த வரியில சரியா நடுவுல வரி விடாம அடுத்த வரியிலேயே ஒரு சின்ன இடைவெளி விட்டு எழுதுனா ஓகே, ரைட். அப்ப இப்படித்தான் நாங்க எழுதுறோம். சரி, அப்ப இந்த பாவனையில ஃபர்ஸ்டுக்கு பாவனை தானே நான் மூணாவது விஷயம் 3வது பந்தியில 4வது பந்திகளை இதுக்கு எடுக்கலாம். சரியா, 3வது பந்தி எடுப்போம். சரியா, 3வது பந்திய பாவனைக்கு எடுப்போம். சரியா, பாருங்க. அப்ப இந்த தினசரி வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது? ஒன்று, நண்பர்களோட தொடர்பு கொள்றதுக்கு. நண்பர்களோடு நட்புகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், நண்பர்களோடு நட்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மிகவும் உதவுகின்றன. அதோடு சேர்த்து உறவினர்களினுடைய தொடர்பு எமது நாட்டுக்குள் மட்டுமல்லாமல், எமது உள்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லையும், எமது உள்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லையும் உள்ள உறவினர்கள், தனது தாய் தந்தையர்கள் இல்லாட்டி கணவன் மனைவி இடையிலான தூரத்தை, அவர்களுக்கு இடையிலான சமூக தூரம் ஒன்றிருக்குதானே, ஆளிடை தொடர்பு குறைவாக இருக்கும். இப்ப ஒருத்தர் எங்கட நாட்டுல இருக்கிறாரு, மத்த ஆள் அதே குடும்பத்தை சேர்ந்தால் அவர் தந்தையாக இருக்கலாம், இல்லாட்டி கணவன் மனைவி 2 பேர்ல ஒருத்தர் வெளிநாட்டுல பணிபுரியக்கூடிய ஆளாக இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பையும் அவர்களுக்கு நேரடியாக அவங்க முகம் பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சலுகை, ஒரு நன்மையை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுது. ரைட், நிறைய சொல்லலாம். தகவல்கள் பகிர்வு. இப்ப ஒரு தகவல்கள் அதிகமாக பரவுறது, காலத்துல ஒருத்தர் தகவலை தெரியணும்னு சொன்னா பத்திரிகைகளை வாசிக்கணும். ஆரம்ப காலத்துல தகவல் தெரியணும்னா பத்திரிகைகள். சவுண்ட் கேட்கலையா? சவுண்ட் கேக்குதானே புலல்? சவுண்ட் கேக்குதானே? கிளியர் தானே? ஓகே. ரக்ஷனா, நீங்க செக் பண்ணி பாருங்க. மத்தாக்களை கிளியர். உங்களோட கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே. மத்த தகவல் பகிர்வு ஆரம்ப காலங்கள்ல தகவல் ஒன்ற பரிமாறணும்னு சொன்னா, நான் இப்ப சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க எழுதி பார்க்கணும் புலல். கட்டாயமா கிளாஸ் முடிஞ்சு கட்டாயமா என்ன செய்யணும்? இன்றைக்கே எழுதி பார்க்கணும். சரியா 40 நிமிஷம் வச்சு எழுதி பாருங்க. 35 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பாருங்க. போனா 40 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல. அப்புறம் உங்களுக்கு டைம் இல்ல. நான் கடைசியில தான் இந்த கட்டுரை கேள்வியை செய்யவும் சொல்லியிருக்கிறேன். ரைட். அப்ப இந்த தகவல் பகிர்வை பத்தி சொல்றேன். தகவல் பகிர்வுன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல பத்திரிகைகள் மூலம் தான் தகவல்கள் உண்டு என்ன மக்களிடத்துல போய் சேர்ந்தது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல இந்த பத்திரிகைகளை வாசிச்சு தான்
மக்கள்கிட்ட என்ன போச்சு, இந்த தகவல்கள் போனது. ஆனா அதுக்கு பிறகு இந்த தொலைக்காட்சிகள் வந்துச்சு. தொலைக்காட்சியில மக்கள்கிட்ட இந்த தகவல் போனது. இன்றைய காலகட்டத்தில் மக்களிடம் அதிகமாக தகவல்கள் அதிகமாகவும் விரைவாகவும் சென்றடையக்கூடிய ஒரே ஒரு வழியாக இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுது. சரியா? ஒரே ஒரு வழியாக சமூக வலைத்தளங்கள் காணப்படுது. விரைவாக சென்றடையக்கூடிய ஒரு வழியாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுது புள்ளார். ரைட். அதனால அப்ப தகவல் பகிர்வு என்பது இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாவனை, அது ஒரு விஷயமாக காணப்படுது. தகவல்கள் உடனுக்குடன் இங்கிருந்து வெளிநாடுகள்ல உள்ள நியூஸ், அதாவது நியூஸ் என்ற சொல், நியூஸ் என்றது நோர்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அந்த அடிப்படையில வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 பக்கம் உள்ள செய்திகளையும் இந்த சமூக வலைத்தளம் உடனுக்குடன் பெற்றுத் தருவதில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு அழகா நாங்க கொடுக்கணும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று சொல்வதில் எவ்வித ஐயமும் இல்லை, இல்லாட்டி எவ்வித சந்தேகமும் இல்லை. அவ்வாறான அழகான வேர்ட்ஸ்கள், அழகான சொற்களை எல்லாம் பயன்படுத்துறது எங்கட கட்டுரைக்கு அழகாக்கும். சரி, அதுக்கு உதாரணங்களை போடலாம். உதாரணமாக வெளிநாட்டில் பணிபுரியும் அதாவது வெளிநாட்டில் பணிபுரியும் ஒருவர் தமது தாய் நாட்டில் உள்ள உறவினர்களுக்கு முகம் பார்த்து பேசுவதற்கும் இங்கே நடக்கும் விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த சமூக வலைத்தளங்கள், உதாரணமாக புலனம், முகப்புத்தகம் போன்றவை பெரிதும் உதவுகின்றன அப்படின்னு உதாரணம் கொடுக்கலுமா? ஏலும் அதை நாங்க செட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? நாங்க தான் அதை செட் பண்ணிக்கொள்ளணும். வேண்டிய மாதிரி உதாரணங்கள் கொடுக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது பொழுதுபோக்கு. மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய பேர் தமது பொழுதுபோக்காக காலத்துல எல்லாம் பொழுதுபோக்கணும், அதாவது பொழுதுகளை போக்குவதற்காக என்ன செய்வாங்க, பல்வேறு விளையாட்டுகள்ல விளையாடுவாங்க. இன்றைக்கு சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை தமது பொழுதுபோக்கும் ஒரு சாதனமாக இந்த சமூக வலைத்தளங்களைத்தான் பாவிக்கிறார்கள். இதனால பெரிய பிரச்சனைகள் வருது, அது வேற விஷயம். அதை நாங்க கீழே கொடுப்போம். ஆனா அதுட பாவனைகளை நாங்க கொடுத்தேதானே ஆகணும். அதனால இது பொழுதுபோக்கு, ஒரு பொதுவான ஒரு பொழுதுபோக்கு ஒரு சாதனமாக இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கலாம். இந்த முக புத்தகங்கள், அதிலே காலங்கள் அதிகமான மக்களினுடைய பொழுதுகளை அவர்கள் ஓய்வு நேரங்களில் தமது பொழுதுபோக்கை, அதாவது பொழுதுகளை சிறப்பான முறையில், பயனுள்ள முறையில் சிலர் என்ன செய்யறாங்க, அதனை பயன்படுத்தி தமது பொழுதுகளை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறந்த பொழுதுபோக்கு ஒரு விடயமாகவும் பாவனையாகவும் காணப்படுது. சரி, அடுத்தது இன்னொரு 5 மினிட்ஸ்ல மீட்டிங் கட் ஆகும் பிள்ளைகள். ரைட், ஜூம் மீட்டிங் கட் ஆகும். கட் ஆன திருப்பி ஜாயின் ஆகுங்க. நாளைக்கு மார்னிங்கும் உங்களுக்கு செமினார் இருக்குது. சரி, அடுத்தது பயன்பாட்டை பத்தி பார்ப்போம். பயன்பாட்டை அப்ப இந்த பந்திக்கு நாங்க பாவனை இந்த பந்தியில இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு பயன்பாடுகளை கொஞ்சம் விரிவாக ஆராயறதுக்கு இருக்குது. நிறைய பயன்பாடுகள் இருக்குதானே? நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அந்த பயன்பாடுகளை நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் விரிவாகவே கொடுக்கணும். பயன்பாடுகள், பணிகள், சரியா? ரெண்டும் எங்களுக்கு பொதுவானதுதான். அப்ப இந்த ரெண்டையும் விஷயங்களும் நாங்க என்ன செய்யணும், ரெண்டும் பொதுவான விஷயத்தான், பயன்பாடு, பணிகள். அதை ரெண்டையும் நாங்க கொஞ்சம் விரிவாகவே கொடுக்கணும். அதுக்கு ஒரு பந்தியில கொடுக்காம அதை 2 அல்லது 3 பந்திகள் எங்களுக்கு அதுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டி வரும். சரி, அதுக்காக வேண்டி ஒதுக்கலாம். மொத்தம் எங்களுக்கு பாருங்க, ஒரு பந்தியில 30 என்று சொன்னா பிள்ளைகள் 10 பந்தி எழுதினா எத்தனை? 10 பந்தி எழுதினா எவ்வளவு? 10 பந்தி எழுதினா ஒரு பந்தியில 30 சொற்கள். அப்ப 10 பந்தியில 30 தர 10 300 வரும். 30 தர 10 300 வரும். சரி, 300 வரும். எங்களுக்கு 10ஐ விட கூட எங்களுக்கு என்ன செய்யலாம், பந்தி எழுதலாம். ஒரு 12 பந்தி அல்லது 13 பந்தி எழுதினா ஓகே, ஒரு 300
கணக்கு எங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்தா போதும். எங்களுக்கு 300 தொடக்கம் 350க்குள்ள என்ன செய்யலாம்? இந்த கட்டுரையை நாங்க முடிச்சு கொள்ளலாம். அப்ப 2½ பக்கம் வரைக்கும் எங்களுக்கு நாங்க எழுதலாம். சரி, அண்ணளவா 2½ பக்கம் வரைக்கும் வரும். பொதுவா சாதாரணமாக 300 தொடக்கம் 350 சொன்னா 2½ பக்கம் வரைக்கும் வரும். ஓகே. அப்ப இந்த பயன்பாடுகள்ன்ற விஷயத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த கல்விக்காக வேண்டி அதிகமான பணிகளை மேற்கொள்கிறது. சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாட்டி இவ்வாறான இலகுவான முறையில இந்த ஆன்லைன் வகுப்புகள் அதாவது ஆன்லைன் வகுப்புகளை நடத்துறதுக்கு சிறந்த ஒரு முறையாக, சரியா, மாணவர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு முறையாக இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாட்டி நாங்க இப்படி எல்லாம் ஆன்லைன் வகுப்புகள்ல உங்களுக்கு இலகுவான முறையில படிச்சு கொண்டிருக்க இயலாது. நேரடி வகுப்புக்கு போறதன் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் காணப்பட்டாலும், அதாவது இந்த என்ன சில உங்களுக்கு நேரடியாக போனா சில என்ன இந்த கண் பாதிப்புகள் அந்த விஷயங்களை உங்களுக்கு குறைச்சி கொள்ளலாம். இருந்தாலும் இந்த ஆன்லைன் வகுப்பு என்பது பிள்ளைகள் ஒரு நேர முகாமைத்துவத்துடன் அதே போன்று இருந்த இடத்திலே இருந்து எவ்வித போக்குவரத்து செலவுகளும் இன்றி, இல்லாட்டி நீங்க நேரடி வகுப்புக்கு போகணும் என்று சொன்னா பல்வேறு செலவுகளை நீங்க அதற்காக வேண்டி நீங்க செலவழிக்க வேண்டி வரும். அதற்காக வேண்டி ஆடைகளை புதிய ஆடைகளை நீங்க அணிஞ்சு கொண்டு நீங்க போவீங்க. ரைட், பல்வேறு விஷயங்கள் அதற்காக வேண்டி தயார்படுத்தணும் உங்களோட பாதுகாப்புகளுக்காக வேண்டி. ரைட், அப்படியான நிறைய பல்வேறு விஷயங்கள் இந்த நேரடி வகுப்புகள் மூலம் அவ்வாறான விஷயங்கள் காணப்படுது. ஆனா இந்த ஆன்லைன் வகுப்புகள் அவ்வாறு இல்ல. பல்வேறு நன்மைகள் அதுல காணப்படுது. அப்ப அதனுடைய பயன்பாடு இந்த சமூக வலைத்தளங்களோட பயன்பாடு காரணமாக இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலம் என்ன செய்யலாம்? அதை எங்களுக்கு உதாரணமாக எங்களுக்கு அதுல கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அதை கொடுக்கலாம். அதே போன்று தகவல் சேகரிப்பு, சரியா, தகவல் சேகரிப்பு அந்த விஷயம் தகவல் சேகரிப்புன்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு விஷயத்துல எங்களுக்கு தகவல் ஒன்று வேணும். அந்த தகவலை ஒவ்வொருத்தர்ட்டையா போய் சேர்க்கிறது எங்களுக்கு கஷ்டமான விஷயம். நேரடியா ஒவ்வொருத்தர்ட்டையா போய் சேர்க்கிறது கஷ்டமான விஷயம். தற்காலத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததால நாங்க என்ன செய்யறோம்? இப்போ ஒருத்தர் கருத்தை கேட்கறதுக்கு இந்த வோட் பண்ற ஒரு முறை எல்லாம் இந்த வாட்ஸ்அப்புகள்ல எல்லாம் காணப்படுது. வோட் பண்ற முறை இருக்குது. அதே போல அவங்களோட கருத்துக்கள் கொமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை பதிவிடலாம். அப்படி எங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி உண்டையோ ஒரு தகவல் உண்டை சேகரிக்கணும் என்று சொன்னா பல்வேறு நுட்பங்களின் மூலம் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவே இலகுவாக தகவல்களை சேகரிக்கலாம். உதாரணம் கொடுக்கலாம். ஏழுமா இல்லாத ஏழும். இந்த புலனம் மூலம் இல்லாட்டி என்ன இந்த முகப்புத்தகங்கள் மூலம் ஆராய்ச்சிகளுக்கு தேவையான தகவல்களை இலகுவாக பெற முடியும். உதாரணமா இந்த அதாவது இந்த வோட் பண்ற முறை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வாறான ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். அடுத்து வணிகத்துக்கு மிக முக்கியம் வணிகம். உங்களுக்கு தெரியும் பிசினஸ் ChatGPT அந்த விஷயத்தையும் கொடுக்கலாம். அதையும் கொடுக்கலாம். ரைட், ChatGPT ஏஐ தொழில்நுட்பம் அதுக்குள்ள வரும். சரி, ஏஐல வரும். அப்ப அதெல்லாம் தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு முறைதான்.